எல்லாரும் நம்ம கடையில கேக் வாங்கி சாப்பிடுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது சில பேர் முட்டை போட்டது சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நம்ம வீட்லயே முட்டை போடாம ஓவன் இல்லாம இங்க பாருங்க ரொம்ப சாஃப்டான ரவை புட்டிங் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ரொம்ப எளிமையா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா இவ்வளோ கம்மி செலவுல இவ்வளோ கேக் கிடைக்குதா, இனிமே நாமளே செஞ்சு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வருவோம். இது முக்கியமா இதுல வந்து நான் சர்க்கரை போடல, அதுக்கு பதிலாக வெல்லம் போட்டிருக்கேன். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். எதுவுமே அவ்வளோ சீக்கிரமா கடையில வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். உங்க வீட்டில் இல்லைன்னா நீங்க போடாம கூட செஞ்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப எளிமையான ரவா புட்டிங் எப்படி செய்யறதுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ரவால புட்டிங் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது முதல்ல பார்க்கலாம். ரவை 1 டம்ளரு, கோதுமை மாவு 1/2 டம்ளரு, கப்பு அது எல்லாமே கப்பு, உங்க இஷ்டம் டம்ளரோ கப்போ, நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை கரெக்டா எடுத்துருங்க. தயிர் 1/2 கப்பு. நான் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரையும் கிடையாது, இது நல்ல வெல்லம் தான், மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெல்லம் தான் போட்டிருக்கேன். வெல்லம், டூட்டி ஃப்ரூட்டி, வெனிலா எசன்ஸ், சோடா பவுடர், இது பேக்கிங் பவுடரு, பேக்கிங் சோடா, காய்ச்சி ஆற வச்ச பால். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம். பாருங்க, தயிர் 1/2 கப், நல்லா கெட்டி தயிரா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில், அது வந்து ஒரு 3/4 கப்பு, இல்ல 1/2 கப் இருந்தா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் சர்க்கரையோ வெல்லமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நான் வெல்லம் போடுறேன், உங்க இஷ்டம் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இதை வச்சு நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா இது எண்ணெய், தயிர், சர்க்கரை இது எல்லாம் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம இதை பீட் பண்ணலாம். நம்ம ரொம்ப எளிமையான விஷயம் தான். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போட்டுக்கலாம். அது மாதிரி முட்டை கிடையவே கிடையாது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முட்டை இல்லாத எக்லெஸ் கேக் தான் நம்ம இப்போ செய்ய போறோம். பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு, ஒன்னோட ஒன்று கலந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை போடலாம். இப்போ 1 கப்பு ரவை வச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு கிளறலாம். இப்படி கரண்டியால் அடி இது வச்சு கூட கிளறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டர் தான் வேணும்லாம் அவசியமே கிடையாது. பாருங்க, நம்ம நல்லா கலரிட்டோம். இது ரவை மட்டும் போட்டோம்னா தனியா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனு, ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே கிடையாது. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, அவ்வளவுதான் இதுக்கு ரேஷியோ. இதையும் போட்டு நல்லா கிளறி விடலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். காய்ச்சி ஆற வைத்த பால் ஒரு 1/2 கப்பு. இப்ப கலரி விடலாம். பாத்தீங்களா, ஒரு தோசை பதம் மாதிரி கொஞ்சம் நீத்தே இருக்கட்டும். அப்பதான் அது ஒரு 10 நிமிஷம், ஏன்னா நம்ம ரவையை வறுக்காத ரவையை போட்டிருக்கோம். அப்ப 10 நிமிஷம் அது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஊறணும். அதுக்குள்ள டூட்டி ஃப்ரூட்டி அதுலயே போட்டு ஒரு சுத்தி விட்டுறலாம். இது 10 நிமிஷம் நல்லா கரெக்டா ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். பாருங்க, இந்த நல்ல கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லோ கலர் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெள்ளத்துக்காக வந்ததுதான். நம்ம எவ்வளவு திக்கா தண்ணியா வச்சிருந்தோம் பார்த்திருப்பீங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறும் போது ரவை ஊறி கிடைச்சு மாவு நல்லா திக்காயிடும். இல்ல பட்டர் பேப்பர்ல லைட்டா எண்ணெய் தடவிட்டு ஒரு சில்வர் கிண்ணம் தான் வச்சிருக்கேன். பாருங்க, அலுமினிய பாத்திரம் எதுவும் கிடையாது, சில்வர் பாத்திரம் தான் வச்சிருக்கேன். இப்ப வந்து இதுல எல்லாம் அந்த மாவை ரெடி பண்ணதை இதுல ஊத்தலாம். பாருங்க, பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டேன். இதுக்கு மேலேயும் நம்ம அழகுக்காக டூட்டி ஃப்ரூட்டி போடலாம். பாருங்க, அப்ப சும்மா ஒரு 2 தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டி விடலாம். குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு வளையம் போட்டு. இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை அதுக்குள்ள வைக்கலாம். அவ்வளவுதான், வச்சாச்சு. கேஸ் கட் போடலாம், ஆனா வெயிட் போட தேவையில்ல. இப்படியே நம்ம மூடிடுறோம். அடுப்பை சிம்ல வச்சு
ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விடலாம். இப்பதான் வச்சிருக்கேன். வச்சுட்டு வெந்த பிறகு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பெருசு நல்லா உப்பி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஒரு டூத் பிக்கால குத்தி பார்க்கலாம் அது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்க கொட்டாம கிளீனா வந்திருக்கு. அப்ப சரியா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை ரூம் டெம்பரேச்சருக்கு மாத்தணும். ரொம்ப ஹீட்டா இருக்கு. இப்ப எடுத்தோம்னா உடஞ்சிரும். அதனால ரூம் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் மாத்தலாம். குக்கர்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் அழுக்காகாது, அடியும் பிடிக்காது. நம்ம குக்கர் வீணா போயிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஒயிட்டாவே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சக்கரை போட்டீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கிடைக்கும். இந்த கலர் வெள்ளத்தோட கலரு. இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. கொஞ்சம் சூடா இருக்கும்போது இந்த ஓரத்தை மட்டும் நம்ம எடுத்து விட்டுறலாம். பாருங்க அழகா எடுக்க வருது பாத்தீங்களா? அழகா எடுக்க வரும். ஆனா ரொம்ப சூடா இருக்கும்போது நம்ம எடுத்துடக்கூடாது, உதிர்ந்துரும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் மாறட்டும். இதை இப்படி வச்சு தலைகீழா திருப்பலாம். பாருங்க பாத்திரத்துல எதுவுமே ஒட்டல. இந்த பேப்பர் அப்படியே லைட்டா எடுத்து விடலாம். பாருங்க நீங்க இதுவே கீழே டஸ்டிங் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு பேப்பரோ பட்டர் பேப்பர் போட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதை அப்படியே திருப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க ரொம்ப 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 அங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா கேக் அடிச்சிருச்சு. ரவா புட்டிங். இதுக்கு நம்ம நெய் சேர்க்க வேண்டாம், முட்டை சேர்க்க வேண்டாம், ஓவனும் தேவையில்ல. சாதாரண பிரஷர் குக்கர்ல நம்ம சுவையான கேக் செய்யலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்ப நறுக்குறோம். நறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்றது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.